இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித பரிசுத்தமாக்கப்பட்ட சபாஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில் கப்படோசியா பகுதியில் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். இளைய வயதிலேயே பெற்றோரை பிரிந்து வாழ்ந்த இவர் தன்னுடைய மாமாவுடைய அரவணைப்பில் வாழ்ந்ததாகவும், அந்த மாமா இவரை கொடுமைப்படுத்திய ஒரு காரணத்திற்காக இவர் வனாந்தரத்திற்கு தப்பி ஓடி அங்கே பாலைவனத்தில் இருந்த தந்தையர்களோடு தவ முயற்சியையும் ஜபத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு துறவியாக வாழத் தொடங்கினார். 10 ஆண்டுகள் அந்த பாலைவனத்தில் இருக்கிற புனித தந்தையர்களிடத்துல தவ பயிற்சிகளை பெற்று தனியாக ஒரு துறவு மடத்தை ஆரம்பித்ததாகவும், பல இளைஞர்கள் இவருடைய துறவு மடத்திற்காக வந்து அங்கே ஜெபத்திலும் அதே நேரத்தில் தவ வாழ்க்கையிலும் இவரை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இவரை பற்றி நான் சொல்லுகிற பொழுது புனித பரிசுத்தமாக்கப்பட்ட சபாஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது செயின்ட் சபாஸ் த சாங்டிஃபைடு அப்படின்னு சொல்லுவார்கள். மிக இளைய வயதிலேயே புனிதத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாகவும், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடும் தவ முயற்சிகளாலும் ஒருத்தல் முயற்சிகளாலும் இறைவனுக்கு நெருக்கமானவராக வாழ்ந்த ஒரு காரணத்தினாலும், தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு காலகட்டங்களில் பல புதுமைகள் செய்த ஒரு காரணத்திற்காகவும், பல இளைஞர்களை புனிதத்துவத்தில் இவர் வழிநடத்தியதற்காகவும் தான் இவருக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட புனித சபாஸ் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் புனிதத்துவத்தில் வளர வேண்டிய ஒரு வரத்திற்காக இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று வெறும் வெற்று வார்த்தைகளால் பிதற்றுபவர்கள் விண்ணகத்தை அடைய மாட்டார்கள், மீட்பை பெறமாட்டார்கள். மாறாக என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை தருகிறார். வீடு கட்டுபவர்களுடைய உதாரணம். ஒரு நல்ல வீட்டை கட்டுபவர் அந்த வீட்டை பாறையின் மீது கட்டினால் நிச்சயமாக இடி, மழை, மின்னல், வெள்ளம் இவற்றிலிருந்து அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு பதிலாக மணல் மீது வீட்டை கட்டினால் சிறிய வெள்ளத்திற்கு கூட அந்த வீடு அடித்து நொறுக்கப்படும் என்கிற உதாரணத்தை கூறி, பாறை மீது வீடுகளை கட்டிய அறிவாளிகளைப் போல நீங்கள் இயேசு என்கிற அந்த விசுவாச பாறையின் மீது வீட்டை கட்டி நம்முடைய வாழ்வு எவ்வித சோதனைகளையும் தாங்கி நிற்கிற ஒரு வீடாக இருக்கும். அதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இறை வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவரே பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்கிற செய்தியின் மூலமாக நம்முடைய வாழ்வு என்பது எல்லா சூழல்களிலும் இறை வார்த்தையின்படியான, இறை நம்பிக்கையின்படியான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நிக் அப்படி என்று சொல்லப்படுகிற பிறப்பிலேயே கைகளையும் கால்களையும் இழந்த ஒரு மத போதகர், கிறிஸ்தவ மத போதகர் இருக்கிறார். அவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். 2 கைகளும் கிடையாது, கால்களும் கிடையாது. பிறக்கும் பொழுதே பலர் இவரை எதற்கு நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோருக்கு சொன்னாலும், அவர்களுடைய பெற்றோர்கள் ஊட்டி வளர்த்த விசுவாசத்தின் பொருட்டு அந்த நிக் என்று சொல்லப்படுகிற அந்த மறை போதகர் இன்றைக்கு உலகமெல்லாம் சென்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய சாட்சியாக விளங்குகிறார். எனக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, ஆனால் என்னால் அனைத்தையும் செய்ய முடியும். மற்றவர்களுக்கு என்னுடைய சாட்சிய வாழ்வால் அவர்களுக்கு மறு வாழ்வை கொடுக்க முடியும், இயேசுவை பற்றி அறிவிக்க முடியும். அப்படி என்று அன்றாட வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்து இறைவனுடைய மகிமைக்காக தன்னுடைய வாழ்வை ஒரு சாட்சிய வாழ்வாக வாழ்ந்து திருமணம் செய்து குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இயேசுவை இன்றைக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். இந்த ஊனம் அல்லது இந்த உடல் குறை என்பது என்னுடைய விசுவாசத்தை அழிக்காது. மாறாக நான் கட்டிய வீடு பாறை, இயேசு என்கிற அந்த விசுவாச பாறையின் மீது கட்டிய என்னுடைய வாழ்வு என்பது இயேசு என்கிற அந்த பாறையின் மீது கட்டிய ஒரு வாழ்வு. என்னுடைய வாழ்வு என்பது இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்வு. என்னுடைய வாழ்வு என்பது இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்வு என்று தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கான சாட்சிய வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த போதகர் நிக் என்பவர். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள் வருகிற நேரத்தில், சின்ன சின்ன குறைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் வருகிற நேரத்தில் மன தளர்ச்சி அடைந்து விடாமல், விசுவாசத்தில் தளர்ச்சி அடைந்து விடாமல்
இயேசு என்கிற அந்த விசுவாச பாறையின் மீது கட்டப்பட்ட வீடுகளாய் நம்முடைய வாழ்வு ஒளிர இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.